கரீபியன் தீவு நாடான ஜமைக்கா சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் 3 நாடுகளில் 7 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். தலைநகர் கிங்ஸ்டனில் ஜெய்சங்கருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் ஜமைக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கமினா ஜே ஸ்மித்தை சந்தித்தார். 2 நாட்கள் ஜமைக்காவில் தங்கியிருக்கும் ஜெய்சங்கர் அந்நாட்டின் தலைவர்கள், வர்த்தகர்கள் மற்றும் அந்நாட்டில் வாழும் இந்திய மக்களையும் சந்திக்கிறார். வரும் 10ஆம் தேதி வரை ஜமைக்கா, சுரினாம் மற்றும் டிரினிடாட் டொபாகோ ஆகிய நாடுகளில் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்கிறார். ஹஜ் பயணிகளுக்கான விமான கட்டணம் $100 மட்டுமே உயர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு விளக்கம் அளித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையேயான போர் சூழ்நிலையால் விமான நிறுவனங்கள் ஹஜ் பயணிகளுக்கான விமான கட்டணத்தை $400 வரை உயர்த்த வேண்டும் என கோரியிருந்ததாக தெரிவித்தார். ஆனால் இதனால் சாமானிய பயணிகள் ஹஜ் பயணம் மேற்கொள்ள முடியாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் உயர் அதிகாரிகள் விமான நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த பேச்சுவார்த்தையின் பயனாக $400 உயர்த்தப்பட்ட விமான கட்டணம் பின்னர் $100 குறைக்கப்பட்டதாகவும், எனவே ஹஜ் பயணிகளுக்கான விமான கட்டணம் $100 மட்டுமே உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் விளக்கம் அளித்தார். அதே நேரத்தில் தனியார் நிறுவனங்கள் வாயிலாக ஹஜ் பயணம் மேற்கொள்வோருக்கு விமான கட்டணம் $150 உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கிரண் ரிஜிஜு குறிப்பிட்டார். एक इशू को लेकर के कुछ लोगों ने पत्र लिखा, कई सांसदों ने भी मुझे पत्र लिखा है कि हज का फेयर को लेकर के $100 क्यों इंक्रीज किया गया है। सबको मालूम है कि ईरान और अमेरिका इजराइल का युद्ध के बाद एयरलाइंस वालों ने हमको रिक्वेस्ट किया कि $400 का इजाफा होना चाहिए। $400 पर हज यात्री का एयर फेयर का इंक्रीज का प्रपोजल दिया है। हम नहीं चाहते कि गरीब हाजी पैसे की वजह से हज के लिए नहीं जा पाए, ऐसा बिल्कुल नहीं होना चाहिए। इसलिए हमारे मिनिस्ट्री के ऑफिशियल ने, सीनियर ऑफिशियल ने बैठ करके एयरलाइन से पूरा नेगोशिएट करके $400 से $100 तक लेके आया है।